ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெயிலுக்கு இதமான இந்த சோற்றுக்கற்றாழை மோர் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். சரியா? சரி, இந்த சோற்றுக்கற்றாழை நான் கீழே 2 எடுத்து வச்சுருக்கேன். சரியா? அப்போ இந்த சோற்றுக்கற்றாழை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி மோர் குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கணும். இப்படி வைக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வடியுதில் அது வந்து இந்த பாத்திரம் ஃபுல்லும் ஒரு மாதிரி வரைக்கும். அது கசப்பு கொஞ்சம் கூட கம்மியாகும். அதுக்காண்டி இப்படி வச்சோம்னா ஒரு 1 ஹவர் இப்படி இருந்துச்சுன்னா அதிலேருந்து அந்த எல்லோ கலரில் அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததும் நம்ம வந்து அதுக்கப்புறம் கருவி. ஓகே, இப்போ நம்ம கற்றாழை எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க பார்ப்போமா? முன்னாடி இவ்வளவு நான் எடுத்துட்டேன். ஓகே, வடிஞ்சிருக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வச்சோம்னா இந்த மாதிரி வெள்ளம் வந்துருக்கும். இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஓகே, இனி இதை நம்ம ஜெல்லை எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். இது வெயிலுக்கு இதமான மோர் குழம்பு. எப்படி சசி? என்ன சொல்லுங்க பாப்பா, அம்மா சொன்ன மாதிரி சொல்லுங்க. வெயிலுக்கு இதமான மோர் குழம்பு. சம்மர் சீசன் வந்தது தானே இப்படி சொல்லுங்க. ஆமாம், சம்மர் சீசனுக்கு எல்லோரும் ஹீட்டாக இருக்குல்ல. அப்போது இந்த மோர் குழம்பு சோதில் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா அவனுக்கு ஹீட் இருக்காது. எப்படி ஐடியா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு கற்றாழை சாப்பிடலாம். அதே நம்ம கறி வச்சு சாப்பிட்டா சிலவங்களுக்கு எப்படியும் பிடிக்கும். இது கறி வச்சு சாப்பிட்டா யாருக்கா தெரியும்? உனக்கு இப்போ தெரியுமா? நான் கறி வச்சு இப்போ பார்த்தனால நீ கண்டுபிடிப்பா. நான் பார்க்கலன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்குது தெரியுமா? அது கறி வச்சா வெள்ளரிக்காய் குழம்பு மாதிரி இருக்கும். அப்போ நீ கண்டுபிடிச்சிக்கிட்டே மாட்டான். நீ தான் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும். ஓகே மம்மி, அது வேறு ஃபோனில் தான் வரும் கமெண்ட், அடுத்த ஃபோனில் தான் பண்ணணும். நீ எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்ல போதும். சரியா? நல்லா இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வாஷ் பண்ணுறோம். நல்லா வாஷ் பண்ணி இந்த கசப்பெல்லாம் போகணும். அப்போ தான் மம்மிக்கு பேச தெரியலையே மக்கள். என்ன செய்ய? இப்போதான் பேசுங்களா? அப்போ சொல்லலை. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவோம். அப்படிதானம்மா? இப்போ நிறைய தடவை அப்படி கையை போட்டு அலம்பி அதை என்ன பண்ணுறோன்னா அப்படி அடிச்சு விட்டுரும். சின்ன சின்ன கிளிப்ஸ். இப்போ குழம்புக்கு என்னெல்லாம் அரைக்கிறோம்னா, தேங்காய், மிளகாய்த்தூள், கொஞ்சம் இஞ்சி துண்டு, அப்புறம் மஞ்சள் பொடி, சீரகம் இவ்வளோ போட்டு அரைச்சி குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். ஸ்டவ் எடுத்து வச்சாச்சு. எண்ணெயை குறைச்சி எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. கடுகு பொட்டுற டைமில் கருவேப்பிலை இட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு நம்ம கத்தாழை இருக்குல்ல, அது கழுவி வச்சுக்கணும். 4-5 தடவை கழுவி வச்சுட்டேன். அதையும் போட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அரைச்சி வச்ச விழுது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து மிளகு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பசங்க சாப்பிடணுமா, அதனால மிளகு கம்மியாக தான் இருக்குது. சரி, இவ்வளோதான். இனி குறைச்சி உப்பு. எனக்கு கொஞ்சம் மிளகு பொடி வத்தல் பொடி கம்மியாக இருந்து நான் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். சரியா, 2 உப்பும் போட்டாச்சு. இனி கலக்கட்டு கொதிக்கட்டு. கொஞ்சம் வேகணும், நல்லா வேக விடணும். சரியா, அந்த கற்றாழை நல்லா வேகணும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து மோர் இருக்கலாம், மோரை ஊற்றி லைட்டாக கொதி வந்ததும் இறக்க வேண்டியதான். திஸ் இஸ் மோர் குழம்பு. மோரை ஊற்றிட்டேன். மோர் ஊற்றாட்டாலும் பிரச்சனை இல்லை. மோர் ஊற்றலைன்னா கொஞ்சோண்டு மல்லிப்பொடி ஊற்றி மல்லிப்பொடி எனக்கு பேச வரல. ஓகே, கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு எடுத்தீங்கனாலும் அது ஒரு குழம்பு. லைட்டாக புளியை கரைச்சி ஊற்றினா அது ஒரு குழம்பாக இருக்கும். இப்போ மோர் ஊற்றிருக்கேன். மோர் ஊற்றுறதுனால இனி உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். உப்பு பார்த்துட்டு. சரியா, வெள்ளரிக்காய் குழம்பு போல தான் இருக்கும். தடியங்காய் வெள்ளரிக்காய் குழம்புலாம் இருக்கலாம், அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு அவ்வளோதான் குழம்பு. இது கண்டிப்பாக யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அலோவேரா போட்டு தான் நம்ம இந்த குழம்பை வச்சுருக்கேன்னு நினச்சி சொன்னாலும் கூட யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. வெள்ளரிக்காய் போட்ட கறி மாதிரி தான் இருக்கும். ஸோ சாப்பிடலாம் எல்லோரும். சரியா, இப்போ சாதம் போட்டாச்சு. கறி ரெடியா? கற்றாழை மோர் குழம்பு ரெடி. ஊறுகாய் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கம்மா, சொல்லு. என்னது வீடியோ பிடிக்கல